சிவதனி உறவுகளுக்கு இணைய வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். சரிங்களா? முதல்ல தொகை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தொகை அப்படின்னாலே மறைந்து தொக்கி என்பதுதான் பொருள். தொகை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? தொக்கி நிற்றல், மறைந்து நிற்றல் என்கின்றது தான் பொருள். தொகை என்னும் சொல்லுக்கு என்ன அப்படின்னா, மறையாது வெளிப்படையாக இருத்தல். தொகை அப்படின்னா மறையாது வெளிப்படையாக நிற்றல். இப்போ உதாரணத்திற்கு பாடத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சொல்லிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு எழுத்து தனித்தோ, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எழுத்து தனித்தோ, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தந்தால் அது என்னது? சொல் எனப்படும். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு குடுக்குறாங்க. இந்த சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களா வரும்போது அது ஒரு தொடரா உருவாகும். சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் உருவாகின்ற பொழுது என்ன செய்யும்? அது ஒரு தொடராக மாறும். கண்ணன் பாடம் படித்தான் 3 சொற்கள் இருக்கு. இது ஒரு சென்டென்ஸ். இது என்னது? ஒரு தொடர். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பால் பருகினான் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இங்கிட்ட வெண்முத்து அப்படின்னு ஒரு சொற்றொடர். இது 2மே என்ன செய்யுது? ஒரு பொருளை தெரிகிறது. அதை விரித்து எழுதுகின்ற பொழுது இந்த பால் பருகினான் என்ற சொற்றொடர் விரித்து எழுதுகின்ற பொழுது பாலை பருகினான் அப்படின்னு வருது. இந்த வெண்முத்து என்னும் சொற்றொடர் விரித்து எழுதுகின்ற பொழுது வெண்மையான முத்து அப்படிங்கிற என்ன செய்யுது? ஒரு பொருளை தெரிகிறது. இப்ப விரித்து எழுதுகின்ற பொழுது இந்த பாலை அப்படிங்கிறதுல அந்த பால் என்னும் பெயரோடு என்ன செய்யுது? ஒரு ஐ என்கின்ற வேற்றுமை உறுப்பு என்ன செய்யுது? மறைந்து நிற்கிறதுல அதுக்கு பேர் தான் தொகை. அதுக்கு பேர் தான் அது தொகை. இந்த மாதிரி ஒரு சொற்றொடருக்குள்ள வேற்றுமை உருபுகளோ அல்லது பயன் உருபுகளோ மறைந்து நிற்பதற்கு என்ன பேரு? தொகை என்பது பெயர். சரிங்களா? ரைட். இங்க வாங்க நம்ம பாடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு எழுத்து தனித்த ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல். இது நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம்? பார்த்துட்டோம். ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல். சரிங்களா? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு என்ன பேரு? சொற்றொடர், சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். சொற்றொடர் அல்லது தொடர் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்து ஒரு மீனிங், ஒரு பொருளை தந்தால் தான் அது சொற்றொடர். சரிங்களா? ரைட். இப்ப எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பால் பருகினான் வெண் முத்து அப்படின்னு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்களை பிரித்து எழுதுகின்ற பொழுது நம்ம எப்படி எழுதுவோம்? பாலை பருகினான் வெண்மையான முத்து. முத்து தான் என்ன முத்து? வெண்மையான முத்து. மை விகுதி என்ன செய்து வருது என்னும் பொருள்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் முதல் தொடரில் விரித்து எழுதுகின்ற பொழுது என்னது? பாலை ஐ என்கின்ற வேற்றுமை உறுப்பும். இரண்டாவது தொடர்ல மை என்னும் விகுதியும் ஆணை என்னும் உறுப்பும். மை அப்படிங்கிற விகுதி இருக்கு. அது கூட ஆன அப்படிங்கிற ஒரு உறுப்பு என்ன செய்யுது? மறைந்து நிற்கிறது. சரிங்களா? முதல் சொல் என்ன செய்யுது? ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு என்ன செய்யுது? மறைந்திருக்கிறது. அடுத்த தொடர்ல மை என்னும் விகுதியும் ஆணை என்னும் உருவம் என்ன செய்து? மறைந்து நின்று என்ன செய்து? பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அதனை என்ன செய்யறோம்? நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தொகைநிலை தொடர் அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். இப்ப வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ வருவது தொக்கின்ற வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. வருவது எதுன்னு என்ன செய்யலாம்? 4 விடை குறிப்புகள் கொடுக்கலாம். சரிங்களா? எது அப்படின்னா தொகைநிலை தொடர். சரிங்களா? ரைட். இத்தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். சரிங்களா? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என வேற்றுமை ஒரு மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேற்றுமை தொகை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொகை என்னும் சொல்லுக்கு தொக்கி நிற்றல் மறைதல் என்பது பொருள். தொகைனா தொக்குதல், தொக்கி தொக்கி நிற்றல் அல்லது மறைந்து நிற்றல். எது மறைந்து நிற்கும்? வேற்றுமை உறுப்புகளோ அல்லது மற்ற உறுப்புகள் என்ன செய்யும்? மறைந்து நிற்கும். இப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல நம்ம பார்க்க போறது வேற்றுமை தொகை பார்க்கிறோம். 6 வகையான தொகை இல்ல. முதல் தொகை வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்றால் என்ன அப்படின்னு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். வேற்றுமை தொகை என்றால் என்ன அப்படின்னா, 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால், இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை. வினா அவ்வளவுதான். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்ப தொகைநிலை தொடர்ல முதல்ல இருக்கக்கூடியது என்னது? வேற்றுமை தொகை. அப்ப 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு என்ன செய்யணும்? மறைந்து வரணும். எடுத்துக்காட்டு என்னது? திருக்குறள் படித்தால். வினா கேட்கலாம். சரிங்களா? திருக்குறள் படித்தால் என்னும் சொற்றொடரில் மறைந்து வரும் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா ஐ.
விரித்து எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுவான்? திருக்குறளை படித்தால் அப்படின்னு எழுதுவோம். திருக்குறள் படித்தால். விரித்து எழுதுகின்ற பொழுது என்ன செய்வான்? திருக்குறளை படித்தால் அப்படின்னு என்ன செய்வான்? எழுதுவான். அப்ப இந்த இல்லோடு என்ன செய்வான்? ஐ என்னும் ஒரு வேற்றுமை உறுப்பு என்ன செய்யுது? இந்த இடத்துல தொக்கி வருகின்றது, மறைந்து வருகின்றது. அதை விரித்து எழுதுகின்ற பொழுது என்ன செய்யுது? திருக்குறளை படித்தால் அப்படின்றோம். அப்ப திருக்குறளை படித்தால் என்பது என்னங்கய்யா அப்படின்னா தொகாநிலை தொடர். அவ்வளவுதான். சரிங்களா? திருக்குறள் படித்தால் என்பது தொகைநிலை தொடர். திருக்குறளை படித்தால் அப்படிங்கிறது என்னது? தொகாநிலை தொடர். ஏன்னா வெளிப்படையா வந்துருச்சு. வேற்றுமை உறுப்புகள் என்ன செஞ்சிருச்சு? வெளிப்படையாக வந்து விட்டது. ரைட். இப்ப வேற்றுமை உருவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 6 உருவுகள் இருக்கு. வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அதுல முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம், பெயர். சரிங்களா? எட்டாம் வேற்றுமையை வெளி வேற்றுமை என்று சொல்லுவோம். அகவல் பொருள் தான் என்ன செய்யும்? அது வரும். சரிங்களா? அப்ப முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கு என்ன இல்லை? உருவுகள் இல்லை. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 6க்கு என்ன உண்டு? உறுப்புகள் உண்டு. அந்த 6 உறுப்புகள் என்ன? ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய இந்த 6 என்னது? வேற்றுமை உறுப்புகள். சரிங்களா? ரைட். இந்த 6 வேற்றுமை உறுப்புகளும் மறைந்து வருகின்ற மாதிரி, தொக்கி வருகின்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ எடுத்துக்காட்டுகளை பார்க்க போறோம். முதல் எடுத்துக்காட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வர மாதிரி ஒரு தொடர் என்ன அப்படின்னா திருவாசகம் படித்தான். திருவாசகம் படித்தான். இதை விரித்து எழுதும்போது எப்படி எழுதுவான்? திருவாசகத்தை படித்தான். இம்மடியாக தான் வரும். திருவாசகத்தை படித்தான். இப்போ கண்டிப்பா போடணும் ஒட்டுறது. சரிங்களா? திருவாசகம் படித்தான். அதை விரித்து எழுதுகின்ற போது எப்படி எழுதுவான்? திருவாசகத்தை படித்தான். அப்ப ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு என்ன செஞ்சிருக்கு? மறைந்து வந்திருக்கு. ஆகையினால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை. சொற்றொடரை கொடுத்துட்டு கூட என்ன செய்யலாது? எந்த வேற்றுமை தொகை அப்படின்னு என்ன செய்யலாம்? மட்டும் வினா கேட்கலாம். சரிங்களா? அடுத்து தலை வணங்கு மூன்றாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப விரித்து எப்படி எழுத முடியும்? தலையால் வணங்கு. அப்ப ஆள், ஆண், ஒடு, ஓடு இதெல்லாம் என்னது? மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். ரைட். அப்ப தலை வணங்கு என்பதுல என்ன வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு? ஆள் என்னும் வேற்றுமை உறுப்பு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கிறது. அப்ப விரித்து எழுதுகின்ற போது எப்படி எழுதணும்? தலையால் வணங்கு என்று எழுதணும். எப்படி எழுதணும்? தலையால் வணங்கு என்று என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்து சிதம்பரம் சென்றான் நான்காம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் என்பது நான்காம் வேற்றுமை தொகை. இதை எப்படி விரிச்சதுனா சிதம்பரத்திற்கு சென்றான். எந்த ஊருக்கு போனா? சிதம்பரத்துக்கு போனான், மதுரைக்கு போனான், சென்னைக்கு போனான். சரிங்களா? பேச்சுக்கு நான் போனான்னு சொல்றேன். சிதம்பரத்திற்கு சென்றான், மதுரைக்கு சென்றான், சென்னைக்கு சென்றான். அப்ப கூ என்கின்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து நிற்கிறது. ஆகையினால் இது நான்காம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அடுத்து மலைவீல் அருவி. சரிங்களா? மலையின் வீல் அருவி அப்படின்னு மாறும். மலைவீல் அருவி எப்படி மாறும்? மலையின் வீல் அருவி அப்படின்னு என்ன செய்யும்? மாறும். இது என்னது? மலையின் வீல் அருவி அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்ப இன் என்பது என்னது? ஐந்தாம் வேற்றுமை தொகை. மலையின் வீல் அருவி அப்படின்னு என்ன செய்யும்? மாறும். அடுத்து கம்பர் பாடல் என்பது ஆறாம் வேற்றுமை தொகை. அது எப்படி மாறும்? ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்னது? அது. அப்ப கம்பர் அது பாடல், மலையின் வீல் அருவி. சரிங்களா? அப்ப இப்படி என்ன செய்யுது? இந்த வேற்றுமை உறுப்புகள் ஒவ்வொரு வேற்றுமை உறுப்புகளும் இரண்டு சொற்களுக்கு இடையில என்ன செய்யுது? மறைந்து மறைந்து அந்த சொற்றொடர்கள் என்ன செய்து வருகிறது. அதனால என்ன செய்யணும்? நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். கடைசியாக ஏழாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது என்னது? மலை குகை. மலைக்கண் குகை அப்படின்னு அர்த்தம். ஊரின் கண் மழை பெய்தது, மலைக்கண் என்னது? குகை உண்டு அப்படின்னு என்ன செய்யணும் சொல்றான். அப்ப மலைக்கண் குகை. மலைக்கண் குகை இது என்னது? ஏழாம் வேற்றுமை தொகை. இவ்வாறு வேற்றுமை உறுப்புகள் ஒரு சொற்றொடரில் என்ன செய்யும்? மறைந்து வருவதை, இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதை நம்ம என்ன செய்யணும்? மறைந்து வந்து மீனிங் தரணும், பொருள் தரணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொருள் தரலைன்னு என்ன ஆகுது? வேற்றுமை தொகை என்ன செய்யாது? ஆகாது. சரிங்களா? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதை என்ன சொல்றோம்? நம்ம வேற்றுமை தொகை என்று சொல்கிறோம். வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை தொகை, ஐந்தாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை தொகைன்னு மொத்தம் இது ஆறு உறுப்புகள் சார்ந்து இருக்கக்கூடியது. மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கிறது. ஏன்னா வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. சரிங்களா? அடுத்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதென்ன உருவும் பயனும் உடன் தொக்க தொகை? உருவும் என்ன செஞ்சிருக்கும்? தொக்கி நிற்கும். பயன் உறுப்பு என்ன செய்யும்? தொக்கி இருக்கும். உடன் உறுப்பு என்ன செய்யும்? தொக்கி இருக்கும். அதுதான். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க? பணப்பை அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பை? பணப்பை. பணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பை. சரிங்களா? பணம் இருக்கக்கூடிய ஒரு பை. பணப்பை இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணப்பை என்பது எப்படி பொருள் தருது?
பணத்தை கொண்ட பை அப்படின்னு என்ன செய்யுது நமக்கு பொருளை தருகிறது. இதுல பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில ஐ என்னும் வேற்றுமை உருவம். இப்ப ரெண்டு பணம் ஒண்ணு பை ஒண்ணு சரிங்களா. இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில ஐ என்னும் பணத்தை, ஏன்னா பணத்தை விரிச்சா என்ன செய்யும் ஐ வரும், பணத்தைன்னு வரும் சரிங்களா. ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் கொண்ட என்னும் சொல்லும் சரிங்களா. இது உருவினுடைய பயன். எதை? பணத்தை கொண்ட பை சரிங்களா. அப்ப ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவம் கொண்ட என்னும் சொல்லும், அதாவது பண்பு சரிங்களா. உருவின் பயன், பயன் உருவு என்ன செய்யுது மறைந்து வந்துள்ளது. ஆகையினால உருவும் பயன் உருவும் மறைந்து வந்ததுனால உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வினா எப்படி கேட்கலாம்? கீழ்கண்ட சொற்களில் அப்படின்னு 4 சொற்களை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எதுன்னு கேட்கலாம். கீழ்கண்ட சொற்களில் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எதுன்னு என்ன செய்யலாம் நம்மள கேட்கலாம். அல்லது பொறுத்துகளை கொடுக்கும்போது பணப்பை அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யலாம், உருவும் பயனும் உடன் தொக்க தொகையை உள்ள ஆப்ஷன்ல என்ன செய்யலாம் கொடுத்துடலாம் சரிங்களா. அப்ப பணப்பை அப்படின்றத சொல்ல பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் நமக்கு பணத்தை கொண்ட பை அப்படிங்கிற இந்த விரிவாக்கத்தோட என்ன நமக்கு நினைவுக்கு வரணும். அப்ப பணத்தை என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, கொண்ட என்பது பயன் உறுப்பு. அப்ப என்ன செய்யுது உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக என்ன செய்யுது இந்த சொற்றொடர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகும். ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவதற்கு என்ன பேரு? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்பது பெயர். வினா கேட்டாங்கன்னா எழுத தெரியும் சரிங்களா. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. பால் குடம், அது எப்படி எழுதுறோம்? பாலை கொண்ட குடம் அப்படின்னு விரிச்சு எழுதுறோம். பால் குடம் என்பதை சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. பால் குடம் என்பது எப்படி எழுதுறோம்? பாலை கொண்ட குடம். அப்ப பாலை ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன செஞ்சிருக்கு வெளிப்படையா வந்திருக்கு. கொண்டை என்பது என்னது பயன் உருவு சரிங்களா. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை, அதை எப்படி எழுதுறோம்? பொன்னால் ஆகிய சிலை சரிங்களா. அப்ப ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆகிய என்பது பயன் உறுப்பு. அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயன் உறுப்பு என்ன செஞ்சிருக்கு இந்த பொற்சிலை என்னும் சொல்ல மறைந்து வந்திருக்கிறது. ஆகையினால் அது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. அடுத்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. என்ன எடுத்துக்காட்டு? மாட்டு கொட்டகை சரிங்களா. மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை விரிச்சு எழுதுகின்ற எப்படி அது பொருள் தரும்? மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அது யாருக்கு கட்டப்பட்ட கொட்டகை? மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அப்ப மாட்டுக்கு கு என்பது என்னது நான்காம் வேற்றுமை உருவு சரிங்களா. கு என்பது என்னது நான்காம் வேற்றுமை உறுப்பு. இந்த கட்டப்பட்டது என்பது என்னது பயன் உறுப்பு. கட்டப்பட்டது என்பது என்னது? கட்டப்பட்ட என்பது என்னது பயன் உறுப்பு. அப்ப நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் என்ன செய்யுது இங்க தொக்கி வந்திருக்கு. ஆகையினால் மாட்டு கொட்டகை என்பது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாகும். வினா நம்மகிட்ட என்ன செய்யலாம் கேட்கலாம். வினா என்ன செய்யலாம் நம்மகிட்ட கேட்கலாம். ஏதாவது பொற்சிலை சரிங்களா, பொற்சிலையை கொடுத்துட்டு கூட என்ன செய்யலாம் நம்மள இதுல எந்த வேற்றுமை உருவும் பயனும் என்ன செய்ய தொக்கி வந்திருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா. அல்லது கீழ்கண்டவற்றில் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி வரக்கூடிய சொல் எது அப்படின்னு என்ன செய்யலாம். 4 ஆப்ஷன் பால் குடம், பணப்பை, பொற்சிலை, மாட்டுக்கொட்டைன்னு என்ன செய்யலாம் இதை கொடுத்து கூட நம்மகிட்ட என்ன கேட்கலாம் வினா கேட்கலாம். எப்படி கேட்டால் நமக்கு என்ன செய்யணும் சொற்களை விரித்து எழுதி அதுல என்ன வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு என்ன பயன் உறுப்பு இருக்குங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம் வினாவிற்கு விடையளிக்கலாம். மிகவும் எளிமையாக அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி இலக்கணத்தை எளிமையான எல்லாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு என்ன செய்யறது ஒரு அப்சர்வேஷனை புரிதல் தான் சரிங்களா. ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. இந்த பொற்சிலை என்னும் சொல்ல பொன்னால் ஆகிய சிலைன்னு எழுதுறான். ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆகிய என்பது பயன் உறுப்பு, அவ்வளவுதான் சரிங்களா. அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவும் பயன் உறுப்பு என்ன செஞ்சிருக்கு தொக்கி வந்திருக்கு. தொக்குதல்னா மறைதல் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது ரெண்டும் மறைஞ்சு வந்திருக்கனால இந்த பொற்சிலை என்பது என்னது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அவ்வளவு சொல்ல கொடுத்துட்டு என்ன செய்றாங்க அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. இப்ப வேற்றுமை என்ன செய்யறான் வேற்றுமை தொகை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? வினை தொகை பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? வினை தொகை சரிங்களா. 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பெரும்பாலும் இந்த சுடுசோறு ஊறுகாய் தான் அதிகமாக வினைத்தொகைக்கு என்ன செய்யும் எடுத்துக்காட்டுகளாக வரும் சரிங்களா. இப்போ ஆடு கொடி வளர் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடு கொடி வளர் தமிழ். இத்தொடர்களில் ஆடு வளர் என்பவை வினை பகுதிகள். ஆடு வளர் இதெல்லாம் என்னது ஒரு வினைச்சொல்லினுடைய பகுதி சொல், அதனாலதான் வினை பகுதி சரிங்களா. ஆடு என்பது என்னது ஆடுதல், ஒரு செயலை குறிக்கக்கூடியது, வினையை குறிக்கக்கூடியது. இங்க வளர் என்பது என்னது வளர்ந்து வருதல், அது ஒரு செயல் என்ன செய்யுது குறிக்கக்கூடியது. ஆகையினால் ரெண்டுமே வினை, வினையினுடைய பகுதி சொற்கள் சரிங்களா. ரைட். அப்ப ஆடு வளர் என்பவை வினை பகுதிகள். இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து என்ன செய்யுது? கொடி என்பது ஒரு பெயர், தமிழ் என்பது ஒரு பெயர் சரிங்களா.
இந்த ஆடு வளர் என்கின்ற இந்த வினைப்பகுதிகள் கொடி தமிழ் என்கின்ற இந்த பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர் எச்சங்களாக உள்ளன. ஆடுகொடி வளர்தமிழ் இது என்னது? காலம் காட்டாத காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. கண்டிப்பா அந்த வினா செய்வாங்க கேட்பாங்க. கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க. போன தேர்வில் கேட்டது. எல்லா தேர்வுகள்லையும் இந்த என்ன செய்றாங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். காலம் கறந்த பெயரச்சம் எதுனா? வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் என்னது? வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதற்கு என்ன செய்யுது? வினைத்தொகை என்பது பெயர். இப்போ வினைத்தொகைனா என்ன? காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வரும். அதோட என்ன செய்யும்? பெயரச்ச விகுதி என்ன செய்யும்? மறைந்து வரும். ரைட். இங்கே இதை கவனிங்க. அப்போ ஆடுகொடியில் ஆடு வளர் என்கின்ற இந்த வினையின் பகுதி சொற்கள் சரிங்களா? கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன. இப்போ ஆடு கொடி என்பது என்ன காலம் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. வளர்தமிழ் என்பது என்ன காலம் சொல்ல முடியுமா? முடியாது. ரெண்டுமே என்ன செய்யல? காலத்தை வெளிப்படையாக காட்டலை. சரி, என்ன பெயரச்ச விதிகளாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது என்ன செய்ய முடியல? நம்மளால சொல்ல முடியல. அதாவது காலம் காட்டும் இடையில என்ன செய்யுது? தொக்கி வந்திருக்கு. இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கு பொருந்தும்படி தமிழ் என்ன செய்து பொருள் தருகின்றன. இப்ப இந்த ஆடு கொடியை விரிச்சு எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஆடிய கொடி, ஆடிய கொடி. அப்ப ஆடிய கொடின்னு என்னது? நேற்று ஆடிய கொடி. அப்ப நேற்று என்பது என்னது? இறந்த காலம். இப்ப விரித்து எழுதுகின்ற பொழுது காலம் காட்டுது. ஆடிய என்பது என்னது? பெயரச்சம். அப்ப காலமும் பெயரச்சமும் காலமும் பெயரச்சமும் என்ன செய்யுது? பெயரச்ச விகுதியும் மறைந்து வரதுனால அதை வினைத்தொகைன்னு சொல்றோம். அப்ப வினைத்தொகை என்றால் என்ன? ஒரு சொற்றொடர்ல காலமும் பெயரச்ச விகுதியும் சரிங்களா? கால விகுதியும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்து பொருள் தருவது என்னது? வினைத்தொகை. அதனாலதான் நன்னூலார் என்ன சொல்றாரு? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாரு. நன்னூலார் பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு? காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகைன்னு சொல்றாரு. கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? வினா கேட்பாங்க. எல்லா தேர்வுகளுமே கேட்டுட்டு இருக்காங்க அந்த வினா. சரிங்களா? ரைட். அடுத்து வளர்தமிழ் எப்படி வருது? வளர்தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ் அப்படின்னு என்ன செய்யுது? 3 காலத்துக்குமே வருது. அப்ப வளர்ந்த தமிழ் என்பது என்னது? இறந்த காலம். வளர்கின்ற தமிழ் என்பது என்னது? நிகழ்காலம். வளரும் தமிழ் என்பது என்னது? எதிர்காலம். சரிங்களா? இதுல என்ன செய்யுது? வளர்ந்த வளர்கின்ற ஆளானது பெயரச்ச விதியில் என்ன செய்யுது? அம்மியன் பெயரச்சில் என்ன செய்யுது? மறைந்து வருகின்றது. சரிங்களா? இவ்வாறு ஒரு சொல்லில் ஒரு சொற்றொடரில் சரிங்களா? ஒரு சொற்றொடரில் இரு சொற்களுக்கு இடையே காலமும் கால விகுதியும் அல்லது பெயரச்ச விகுதியும் கால விகுதி மற்றும் பெயரச்ச விகுதி இரண்டும் மறைந்து வந்து பொருள் தருகின்ற பொழுது அது வினைத்தொகை என்று என்ன செய்து பெயர் பெறுகிறது. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை என்ன செய்யறோம்? நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். மறைந்து வரக்கூடிய பெயரச்சத்தை நம்ம என்ன செய்யறோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். வினா கேட்பாங்க. வினா எப்படி கேட்பாங்க? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை டேஸ் என்பர். சரிங்களா? ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உவமை தொகை. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? பெயரச்சம். பெயரச்சம் கூட ஒரு ஆப்ஷன் என்ன செய்யலாம்? 4 விடைக்குறிப்புல ஒன்றா வைக்கலாம். அப்ப காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதற்கு என்ன பேரு? வினைத்தொகை என்பது பெயர். வினைத்தொகை என்பது பெயர். இதே மாதிரி இந்த வினைத்தொகையில் எது வரும்? ஊறுகாய், ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய். சரிங்களா? சுடுசோறு, சுடும் சோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு. 3 காலத்துக்கு என்ன செய்யும்? வரும். அப்போ ஊறுகாய், சுடுசோறு, ஆடுகொடி, வளர்தமிழ் இந்த சொற்களை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது பொறுத்துக்கள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சொற்களை கொடுத்துட்டு அங்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, வினைத்தொகை கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டா கண்ணை மூடி நீங்க என்ன செய்யணும்? வினைத்தொகையை நீங்க என்ன செய்யணும்? குறிக்க வேண்டும். நன்றி. அடுத்து இப்போ வேற்றுமை தொகை பார்த்துட்டோம், வினைத்தொகை பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்யறோம்? நம்ம பண்பு தொகை என்று என்ன அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்படின்னா என்ன? பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும், அவ்வளவுதான். பண்பு தொகை விகுதிகள் என்ன செஞ்சிருக்கோம்? மறைந்து வந்திருக்கு. அதனால தான் தொகை என்னும் சொல்லுக்கு தொக்கி மறைதல் என்பது பொருள் பார்த்துட்டோம். அப்போ எது மறைஞ்சிருக்கும்? பண்பு உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கோம்? மறைந்திருக்கும். எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க? வெண்ணிலவு, கருங்குவளைன்னு 2 கொடுத்துருக்காங்க. வெண்ணிலவு, கருங்குவளைன்னு என்ன செய்றாங்க? 2 கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்களில் வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. சரிங்களா? வெண்மை நிலவு எப்படிப்பட்ட நிலவு? வெண்மையான நிலவு. குவளை எப்படிப்பட்ட குவளை? கரும் குவளை. சரிங்களா? அப்ப வெண்மையான நிலவு, கருங்குவளை. இதுல இந்த வெண்மை, கருமை என்பது என்னது? பண்புகள். வெண்மை பண்பு என்பது என்னது? பண்புகள். பண்புல என்ன பண்பு அப்படின்னா நிறப்பண்பு. பண்புல அது என்ன பண்பு? நிறம். ஏன்னா வெண்மை
கருமையானது நிறத்தை குறிக்கக்கூடியது. அதனால பண்புல அது என்ன பண்பு அப்படின்னா நிறப்பண்பு. சரிங்களா? ரைட். இந்த பெயர் சொற்கள் என்ன செய்தது? தழுவி நிற்கிறது. எது? இந்த வெண்மையும் கருமையும் நிலவு குவளை என்கின்ற பெயர் சொல்லை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து நின்று என்ன செய்து பொருளை தருகின்றது. எப்படி வருது? வெண்மையான நிலவு. வெண்ணிலவை பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுறோம்? வெண்மையான நிலவு. குவளை எப்படிப்பட்ட குவளை? கருமையாகிய குவளை. சரிங்களா? அப்ப வெண்மையான வெண்மை மை என்பது என்னது? பண்பு தொகை விகுதி. சரிங்களா? பண்பு உருபு. ஆணை என்பது என்னது? அதனுடைய பயன். சரிங்களா? அப்ப வெண்மை ஆன அப்படிங்கிற இந்த பண்பு உருபுகள் என்ன செய்யுது? உள்ள மறைந்து நிற்கிறது. அதே மாதிரி கருமை மை விகுதி வந்துருச்சு பண்பு தொகை. சரிங்களா? ஆகிய என்பது என்னது? பண்பு உருபு. சரிங்களா? இவ்வாறு வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு கோலை என்னும் பெயர் சொற்களை தழுவி ஆன ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை என்று என்ன செய்து பொருளை தருகின்றன. இவ்வாறு வினா இதுதான். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் பண்பு பெயருக்கும் பண்பு பெயர் என்னது? வெண்மை. எனக்கு எழுதினாதான் அந்த விளக்கம்லாம் உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரைக்கும் இலக்கணத்தை நான் எவ்வளவு எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? பண்பு பெயருங்க என்னது? வெண்மை. அது தழுவி நிற்கும் பெயர் சொல் என்னது? நிலவு. அப்போதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் என்னடா வெறும் பண்பு பெயருங்கிறாரு, அப்புறம் தழுவி நிற்கும் பெயர் சொல்லுங்கிறாரு, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு நினைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பண்பு பெயர் என்பது வெண்மை. இது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லானது நிலவு. இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகையாகும். அப்ப வெண்மை கூட்டல் நிலவு எப்படி எழுதுறோம் நம்ம? வெண்மையான நிலவு. சரிங்களா? கருமை கூட்டல் குவளை எப்படி எழுதுறோம்? கருமை ஆகிய குவளை. இந்த மாதிரி பண்புக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில ஆன ஆகிய என்னும் வினா கேட்பாங்க. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் உருவுகள் மறைந்து வருவது. பண்புருவுகள் போட மாட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? உருவுகள் மறைந்து வருவது டேஷ் எனப்படும் அப்படின்னு போட்டு என்ன செய்யலாம்? வினா கேட்கலாம். கீழே வந்து வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை 4 தொகையை கொடுத்துருவாங்க. அப்ப என்னது? பண்பு தொகை. ரைட். அடுத்து பண்பு தொகையில இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இது ஒரு வினா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அது என்ன? இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. பண்பு தொகை தெரியும். இரு பெயர் ஒட்டு அப்படின்னா 2 பெயர் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பெயர் இருக்கு? ஒரு தொடர்ல எத்தனை பெயர் இருக்கு? 2 பெயர் என்ன செய்யுது? ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும். பனைமரம் எப்படி வருது? பனை ஆகிய மரம் அப்படின்னு விரியுது. சரிங்களா? மரம் என்பது பொதுவான பெயர். மரம் என்பது ஒரு காமன் நேம். சரிங்களா? அது என்ன செய்ய எதையும் குறித்து வரல. மரம் அப்படிங்கிறது மரம் வந்து ஒரு பொதுவான பெயர். அதுல வேப்ப மரம், ஆரமரம், அரச மரம் அப்படின்னு பல வகையான மரங்கள் என்னது உண்டு. மரம் அப்படின்னா ஒரு பொதுவான பெயர். சரிங்களா? மரம் என்பது பொது பெயர். பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். மரம் என்பது காமன் நேம், பொதுவான பெயர். அதுல எதை குறிக்குது? என்ன மரம் அப்படின்னா பனை மரம். அப்போ ஒரு சிறப்பு பெயரை சொல்லுது. இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும், நல்லா கவனிச்சுக்கோங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிறப்பு பெயர் முன்னும், சிறப்பு பெயர் என்னது? பனை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னாலையும், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் என்ன செய்யும்? ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அதில் என்ன செய்யும்? 2 பெயர் சொல் இருக்கும். என்ன இருக்கும்? 2 பெயர் சொல் இருக்கும். அதுல 1 பொது பெயரா இருக்கும், 1 சிறப்பு பெயரா இருக்கும். அதாவது முதல்ல இருக்கிறதா சிறப்பு பெயரா இருக்கும், 2வது இருக்கிறது என்ன செய்யும்? பொது பெயரா இருக்கும். சரிங்களா? இதை விரித்து எழுதுகின்ற பொழுது ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைந்து வந்திருக்கும். அப்படி வந்தால்தான் அது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? அப்ப வாழை மரம் அப்படின்னு எழுதுறான். மரம் என்பது பொதுவானது, வாழையாகிய மரம். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி பனை மரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கான எடுத்துக்காட்டு. நல்லா என்ன செய்யுங்க? நிலையில் வச்சுக்கோங்க. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை என்றால் என்ன? பொது பெயர் பின்னாலையும் சிறப்பு பெயர் முன்னாலையும். சரிங்களா? பொது பெயர் என்ன செய்யும்? பின்னாலையும், சிறப்பு பெயர் முன்னாலே இருந்து இடையில என்ன செய்யும்? ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. நல்லா எளிமையா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? பொது பெயர் என்னது? காமன் வேர்டு, பொதுவான பெயர். மரம் என்பது பொதுவான பெயர். அதுல சிறப்பு பெயர் என்னது? ஆலமரம், அரச மரம், வாழை மரம், ஏதோ ஒண்ணு என்ன செய்யும்? குறிப்பிட்டு சுட்டி சொல். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உவமை தொகை அப்படின்னு என்ன பார்ப்போம். உவமைனா என்னன்னு தெரியும் நமக்கு.
உவமை என்பது என்னது? ஒப்பிடுதல். உவமை என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா ஒப்பிடுதல் என்பது பொருள். ஒன்றை இன்னொன்றோடு என்ன செய்யறது? ஒப்பிட்டு உவமைப்படுத்துதல், ஒப்பிட்டு சொல்லுதல். சரிங்களா? ரைட். மலர்விழி இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருளை தருகிறது. மலர்விழி அப்படின்னு பேர் வைக்கிறோம். கயல் விழின்னு கூட பேர் வைப்போம் நம்ம. இப்ப அந்த சொற்கெல்லாம் பயன்படுத்தல. கயல் விழி அப்படின்னு வைப்போம் பெரும்பாலும். சரிங்களா? கயல் என்னது? மீன். மீன் போன்ற விழியை உடைய பெண் என்பது அதனுடைய பொருள். சரிங்களா? அப்ப மலர் விழினா விழி எப்படி இருக்கான்? மலர் போன்ற விழியை உடையவள் என்பது அதனுடைய என்னது? விரிவாகும். சரிங்களா? ரைட். அப்போ ஒன்றை இன்னொன்றோட என்ன செய்யறது? ஒப்புமைப்படுத்துவது. மலர் விழி இந்த தொடர்ல மலர் போன்ற விழி என்ற பொருளை தெரிகிறது. ஆமா, விரித்து எழுதுகின்ற பொழுது மலர் போன்ற விழி அப்படின்னு என்ன செய்யும்? அது பொருள் தரும். இதுல மலர் என்னது? உவமை. மலர் என்பது என்னது? உவமை. சரிங்களா? எதோட ஒப்பிடுறோம்? உவமேயத்தோடு ஒப்பிடுறோம். உவமேயம் என்னது? விழி. இடையில் போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு நல்லா கவனிச்சுங்க. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உறுப்புகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையானது. 2 சொற்களுக்கு இடையில என்ன செய்யுது? உவம உறுப்புகள் மறைந்து வந்தால் அது உவமை தொகை. இது மட்டும்தான் இருக்கா? போல, போன்ற, நிகர, அன்ன மட்டும்தான் இருக்கான்னா இன்னும் நிறைய இருக்கு. போல, புறைய, ஒப்ப, மான, கடுப்ப, அன்ன, நேர, நிகர நிறைய இருக்கு. 36 வகையான உவம உறுப்புகள் என்ன செய்யுது? இருக்கின்றன. ரைட். இதுல ஏதேனும் ஒரு உவம உறுப்பு என்ன செய்யணும்? மறைந்து வர வேண்டும். சரிங்களா? அப்ப உவமை தொகை என்பது என்னது? உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். இதுதான் விஷயம். சரிங்களா? உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில என்ன வரணும்? இதுல ஏதேனும் ஒரு உவம உறுப்பு என்ன செய்யணும்? மறைந்து வந்தால் அது என்னது? உவமை தொகை. அப்ப மலர் விழி என்பது என்னது? உவமை தொகை. அது விரித்து எப்படி எழுதுவான்? மலர் போன்ற விழி அப்படின்னு எழுதுவோம். கயல் விழி என்பது என்னது? உவமை தொகை. அது விரித்து எப்படி எழுதுவான்? கயல் போன்ற விழியுடைய பெண் அப்படின்னு என்ன செய்வான்? எழுதுவான். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. சரிங்களா? திருமாலவரம்பைக்கு போறதுக்குள்ள தொண்டரடி போய் என்ன செய்ய? பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் தவிர இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகர்லன்னு வர்ணிக்கிறாரு. பச்சைமா மலைபோல் மேனி. மேனி எப்படிப்பட்ட மேனியா? பச்சைமா மலை போல இருக்கு. போல என்பது என்னது? உவம உறுப்பு. சரிங்களா? வாய் எப்படி இருக்கான்? பவளம் போன்ற சிவந்த வாய். அப்ப பவளவாய் என்பது என்னது? உவம தொகை, உவமை தொகை. பவளம்னா சிவப்பு, சிவந்த வாய். பவளம் போன்ற சிவந்த வாய். அப்ப போன்ற என்பது என்ன செய்தாங்க? மறைந்திருக்கிறது. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன். கமலம் போன்ற செங்கன். கமலம்னா என்ன? தாமரை. தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவன் திருமால். இந்த மாதிரி என்னது? நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இங்க அது தேவையில்லை. இந்த எடுத்துக்காட்டுகளே போதும் உங்களுக்கு. தேர்வுல இதை தான் கேட்குறாங்க பெரும்பாலும். எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் தேர்வுல என்ன கேட்குறாங்க? புத்தகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நடத்தும் போது எதுவுமே இல்லாம நம்மளாம் என்ன செய்யலாம்? ஓனா எடுத்துக்காட்டுகளை போட்டு முன்னாள் நான் பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, பாடம் இப்ப நீங்க தமிழ் டீச்சர் இருந்தீங்கன்னா உட்காந்து புரிஞ்சுக்கிறலாம். அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிறலாம். இதுதான் பாடம் அப்படின்னு. ஆனா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துல எப்படி கேட்பாங்க? நீங்க புத்தகத்தை பார்க்கணும். அதனால தான் புத்தகத்தை வச்சு என்ன செய்யணும்? நம்ம பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ரைட். அப்ப ஊமை தொகைக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க? மலர் விழி என்னும் எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மலர் விழியை நம்ம எப்படி எழுதுறோம்? 2ஆ பிரிக்கின்ற பொழுது மலர் போன்ற விழி என்று என்ன செய்தது? பிரிகின்றது. மலர் என்பது உவமை, விழி என்பது என்னது? உவமேயம். இந்த மாதிரி உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில போன்ற என்ற உவம உறுப்பு மறைந்து வருவதனால் இது உவமை தொகை. அவ்வளவுதான். வினா இவ்வளவுதான். இந்த ஒரு வரி தான். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போன்ற என்னும் உவம உறுப்பு மறைந்து வந்தால் அது உவமை தொகை. உவம உறுப்புகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால் அது என்னது? உவம தொகை. சரிங்களா? வினா என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அடுத்து உண்மை தொகை. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். தொகை என்னும் சொல்லுக்கு மறைதல் என்பது பொருள். எந்த சொல் மறைஞ்சிருக்கான்? என்னும் சொல் மறைஞ்சிருக்கான். சரிங்களா? 2 சொற்களுக்கு இடையில எது மறைஞ்சிருக்கு? என்னும் சொல் என்ன செஞ்சிருக்கு? மறைந்திருக்கிறது. உண்மை என்ன? இடைச்சொல். அது ஒரு இடைச்சொல். சரிங்களா? அப்ப 2 சொற்களுக்கு இடையில் என்னும் சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. ஐயா அப்ப வெளிப்பட்டு வந்துச்சுன்னா என் உண்மை, என் என்னும் சொல்லுக்கு வெளிப்படை என்பது பொருள். இவ்வளவுதான் விஷயம். என்னும் சொல் மறைந்து வந்தால் உண்மை தொகை. என்னும் சொல் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது என் உண்மை. இவ்வளவுதான் வேலை. சரிங்களா? இலக்கண குறிப்பு. அப்ப இரவு பகல், தாய் தந்தை 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்களை இரவும் பகலும் இது எண்ணுண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவும் பகலும் இப்படி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா இது எண்ணுண்மை. ஏன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே பார்த்துக்குங்க. சரிங்களா? என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் எண்ணுண்மை. 2 சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது என்னது? எண்ணுண்மை. நல்லா கவனிங்க. இந்த தொகைகள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றது எல்லாமே 2 சொற்களுக்கு இடையில தான் வரும்.
ஆனால் இந்த எண்ணுமையில மட்டும் எனும் சொல் சொல்லுக்கு என்ன செய்யும், இடையிலே வரும், கடையிலே வரும். சரிங்களா? இதை வைத்து கூட என்ன செய்யலாம், ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? அப்போ எனும் இடைச்சொல் 2 சொற்களுக்கு இடையிலும் வந்து கடையிலும் என்ன செய்யும், வரும் என்பது பொருள். ரைட். அப்போ எண்ணுமை அது. அடுத்து, இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்று அழைக்கின்றனர். சரிங்களா? சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை எப்படி சொல்றாங்க, உம்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இரவு பகல் என்பது 2 சொல், அதுக்கு இடையில என்ன மறைஞ்சிருக்கு, எனும் இடைச்சொல் மறைஞ்சிருக்கு. அப்ப விரித்து எழுதுகின்ற பொழுது இரவும் பகலும் அப்படின்னு எழுதுறோம். தாய் தந்தை அதை விரித்து எழுதுகின்ற பொழுது தாயும் தந்தையும் எழுதுறோம். சரிங்களா? அப்போ என்பது மறைந்து இருப்பதனால் இது உம்மை தொகை, அவ்வளவுதான். சரிங்களா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேள்வியே 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், அங்கேயே சொல்லிட்டாங்க 8 கால் பூச்சின்னு. அப்புறம் நம்ம ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் உம்மை தொகைன்னா என்ன, என்பது எழுத்து மறைஞ்சு என்பது இடைச்சொல் மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை, அவ்வளவுதான். அதுலேயே வினா இருக்கு. பெரும்பாலான வினாக்கள்லேயே பதில் இருக்கும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை கவனிக்க மாட்டோம். சரி, ரைட், இருக்கட்டும். அடுத்து தெரிந்து தெளிவோம். இந்த பாக்ஸ்ல ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் எனும் உறுப்பு வெளிப்பட வருவது எண்ணும்மை எனப்படும். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை எனும் சொல் வெளிப்படையா வந்தா அதுக்கு பேர் என்னது, எண்ணும்மை. இரவும் பகலும் பசுவும் கன்றும் சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்தனர். கண்ணனும் குமரனும் சேர்ந்து ஓடினர். எப்படியோ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை எனும் சொல் வெளிப்படையாக வந்தால் அது என்னவா, எண்ணும்மை அப்படின்னு சொல்றாங்க. என்பது வெளிப்படை, எண்ணுனாலே வெளிப்படைன்னு அர்த்தம். சரிங்களா? எனும் சொல் வெளிப்படையா வந்தா எண்ணும், எனும் சொல் மறைந்து வந்தால் தொக்கி வந்தால் அது உம்மை தொகை. வேலை முடிஞ்சு. அடுத்து கடைசி என்ன இருக்கு அப்படின்னா, அன்மொழி தொகை என்றால் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் குழம்பிட்டே இருப்பீங்க. அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னா, இதுலயே கொடுத்துட்டாங்க அவங்களே, அல்லாத ஒன்றை சொல்லுதுன்னு அர்த்தம். சரிங்களா? தொகை என்னும் சொல்லுக்கு மறைதல் என்பது பொருள். மொழி அப்படின்னா என்னது, அல்லாத ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம். அல்லாத ஒரு சொல் என்ன செய்யுது, மறைந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட். பொற்றொடி வந்தால் அப்படின்னு ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டாங்க. என்ன தொடர் கொடுத்துருக்காங்க, பொற்றொடி வந்தால். தொடி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் இந்த இடத்துல, வளையல். வினா கேட்கலாம், தொடி என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன செய்வோம், ஆப்ஷன் என்ன செய்யலாம், தொடி என்பது கொடி, இலைதலை கொடிய அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தொடி என்பதற்கு என்ன அர்த்தம், வளையல் என்பது பொருள். ஏன்னா அந்த சில நேரங்களில் ஒரே சொல்லு பல பொருள் தரக்கூடிய என்ன செய்வாங்க, நமக்கு ஆப்ஷன் வைப்பாங்க. ஆனால் இங்கே தொடி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள், வளையல் என்பது பொருள். ரைட். அப்போ பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது, இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான பொருளானது, பொன் தங்கம்னு அர்த்தம். பொன்னாலான வளையல் என பொருள் தருகின்றது. பொற்றொடி என்பது என்ன பொருள் தருது, பொன்னால் ஆன வளையல். சரிங்களா? எதால் ஆன வளையல், பொன்னால் ஆன வளையல். அப்படின்னா தங்கத்தால் ஆன வளைவி அப்படின்னு அர்த்தம். இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொற்றொடி வந்தால். சரிங்களா? பொன்னாலான வளையல் அணிந்த பெண் என்பதுதான் பொருள், அதனுடைய பொருள். பொன்னாலான வளையல் என பொருள் தருகிறது. இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள். இந்த விரிச்சு எழுதும்போது இவ்வளவு பெரிய விரிப்பு வருது. யார் நம்ம வீட்டுக்கு வந்தா, அந்த தங்கவளையை போட்டிருப்பாள் அவன் வந்தா அப்படின்னு குழந்தை சொல்லும். அதுதான் அன்மொழி தொகை. வந்தவ யாரு, தங்க வளையல் போட்டிருப்பார்ல அவரு. யார் வந்தா, அந்த பெரிய மீசக்கார தாத்தா இருக்காருல அவர் வந்துட்டு போனாரு அப்படின்னு என்ன செய்யும், குழந்தை சொல்லும். ரைட். அப்ப பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. பொன்னால் அப்படின்ற போது ஆள் என்பது என்னது, 3ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து பொன்னால் ஆகிய அப்படிங்கிற அதனுடைய பயனுறுப்பு என்ன செய்யுது, மறைந்து வருது. ஆளும் மறைந்து வருது, ஆகிய என்னும் பயனுறுப்பு என்ன செய்து, மறைந்து வருது. வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா, அன்மொழி தொகையில எந்த அன்மொழி தொகைனா, 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஏன் 3ஆம் வேற்றுமை பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னா, பொன்னால் ஆள் என்கின்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன செய்துங்க, மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? அதோடு ஆகிய என்னும் பயனும் என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால 3ஆம் வேற்றுமை புறத்துக்கு பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப நமக்கு வினா என்ன கேட்பாங்க, ஒற்றொடி வந்தால் அவ்வளவுதான். இது என்ன தொகை அப்படின்னா அன்மொழி தொகை, அவ்வளவுதான். சரிங்களா? அது என்ன வகையான அன்மொழி தொகைனா, 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. சரிங்களா? அல்லது கீழ்கண்டவற்றுள் 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை சொல்ல தொடர் எது அப்படின்னு கேட்கலாம்.
சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எதுன்னு கேட்டுட்டு அதில் என்ன செய்யலாம், ஒரு ஆப்ஷன்ல பொற்றொடி வந்தால் அப்படின்றத வைக்கலாம். சரிங்களா? ரைட். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். சரிங்களா? அதாவது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள்ல அன்மொழியை விட்டுருங்க, மீதி 5 தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் தொகைநிலை வந்து 6, அன்மொழியை விட்டு 5 சொல்றாங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள்ல அவை அல்லாத பிற சொற்களும் மறைந்து வருவது. சரிங்களா? இவை இல்லாத பிற சொற்கள் என்ன செய்யுமா, மறைந்து வரும். அப்படி மறைந்து வருவதற்கு தான் என்ன பேரு, அன்மொழி தொகை என்பது பேரு. சரிங்களா? அன்மொழி தொகை எப்படி பிரிக்கலாம், அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு என்ன செய்யலாம் பிரிக்கலாம். அல்லாத ஒன்றை மொழிவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ தொகைநிலை என்ன செஞ்சான் முழுவதுமே பார்த்துட்டான். வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்படி வினா கேட்பாங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் அவர் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது, அன்மொழி தொகை. அப்ப 6 வகையான தொகைநிலை தொடர்கள் என்ன சொல்லிட்டான் பார்த்துட்டோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, இறுதியாக அன்மொழி தொகை அப்படின்னு 6 தொகைநிலைகள் என்ன சொல்லிட்டான் பார்த்துட்டான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகா நிலை தொடர் பார்க்குறோம். தொகா என்னும் சொல்லுக்கு வெளிப்படையாக என்பது பொருள். எப்படி தொகை என்னும் சொல்லுக்கு மறைதல், தொக்கி நெற்றல்னு சொன்னோமோ அதே மாதிரி தொகா என்னும் சொல்லுக்கு என்ன பொருள், வெளிப்படையாக, மறையாது வெளிப்படையான செய்யும் இருக்கும். ரைட். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் என்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். சரிங்களா? இரு சொற்களுக்கு இடையில எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல், இதான் ரொம்ப முக்கியம். தொகா என்பதற்கு என்ன பொருள், மறையாமல், வெளிப்படையாக, இப்படி எழுதிக்கலாம். ரெண்டு சொற்களுக்கு இடையில எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாம வெளிப்படையான என்ன ஒரு பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் எனப்படும். சரிங்களா? இந்த தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை, 9. சரிங்களா? தொகை 6, தொகா 9. அப்படியே 6 திருப்பி போட்டுக்குங்க, அவ்வளவுதான். இந்த 6 அப்படியே திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும், 9ஆ மாறிடும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி இல்லை, எளிமையா நினைவில் வைத்திருக்காங்க. ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்க, ஐயா எளிமையா சொல்லிருக்கதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அப்ப தொகை என்னது 6, அப்ப தொகை என்பது என்னது 9. அந்த 6 அப்படி நம்ம பின்னால் திருப்பி போட்டா என்ன செஞ்சிடாது, 9ஆக மாறும். ரைட். அப்போ தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை அப்படின்னா 9. தொகை 6, தொகா 9. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், கடைசியில் அடுக்கு தொடர். கடைசியில் என்னது, அடுக்கு தொடர். என எத்தனை வகைப்படும், மொத்தம் 9 வகைப்படும். எது, தொகாநிலை தொடர். சரிங்களா? அப்போ தொகாநிலைனா என்ன அப்படின்னா 2 சொற்களுக்கு இடையில எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் வெளிப்படையாக வந்து, எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை. அதுக்கு என்ன பேரு, தொகாநிலை தொடர் என்பது பெயர். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். அதுல முதல் என்னது, எழுவாய் தொடர் பார்க்க போறோம். முதல்ல என்ன பார்க்க போறோம், எழுவாய் தொடர் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மல்லிகை மலர்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடர் என்றால் என்ன, மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு கொடுத்துட்டு மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதா இது எழுவாய் தொடர். சரிங்களா? இது என்னது எழுவாய், இது பயனிலை. ரெண்டு கடையில் ஏதாவது மலர்ந்துருக்கா, ஏதாவது மறைஞ்சிருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மல்லிகை மலர்ந்தது, சரிங்களா, அவ்வளவுதான். அதுக்கு இடையில எது என்ன செய்யல, வரல. கண்ணன் வந்தான், அவ்வளவுதான். அதுக்கு இடையில என்ன செய்யல, வரல. கண்ணன் பெயர் எழுவாய், வந்தது என்பது பயனில்லை, அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப கண்ணன் என்ன செஞ்சான், வந்தான். இடையில ஏதாவது மறைஞ்சிருக்கா, எதுவும் மறையல. இந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கக்கூடியதுக்கு என்ன பேரு, எழுவாய் தொடர். சரிங்களா? பெயரை தொடர்ந்து அல்லது எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதுக்கு என்ன பேரு, எழுவாய் தொடர் என்பது பெயர். சரிங்களா? இந்த எச்சொல்லும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வெளிப்படையா வந்ததுனால இதுக்கு என்ன பேரு, எழுவாய் தொடர் என்பது பெயர். அடுத்து விழித்தொடர். விழின்னு என்ன அர்த்தம், அழைத்தல் என்பது பொருள். விழித்தல்னா அதுக்கு என்ன பொருள், அழைத்தல் என்பது பொருள். சரிங்களா? அப்ப விழித்தொடர். எடுத்துக்காட்டு, நண்பா படி. இதில் நண்பா என்னும் பெயர் என்னது, விழிப்பெயர். ஏன்னா என்ன சார், விழித்து சொல்றோம், அழைக்கிறோம். நண்பா அப்படின்னு சார் அழைக்கிறோம், அதனால அதுக்கு விழி என்பது பெயர். சரிங்களா? நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு
முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர். அப்ப எழுவாய் தொடர் விழித்தொடர் ரொம்ப எளிமைதான். எழுவாய் தொடரும் விழித்தொடர் என்னதுதான் ரொம்ப எளிமைதான். சரிங்களா? ரைட். அப்ப நண்பா படி அப்படிங்கிறதுல நண்பா என்னும் விழிப்பெயர். சரிங்களா? புலவரே படி அப்படின்னு என்ன செய்யலாம், படியும் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து அப்ப நண்பா படி என்பதுல நண்பா என்னும் விழிப்பெயர், படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில என்ன செய்யல, எந்த சொல்லும் மறையாம வந்திருக்கிறதுனால இது என்னது விழித்தொடர். அப்ப விழித்தொடர்ல முதல் சொல் என்னவா இருக்கணும், விழிச்சொல்லாக இருக்க வேண்டும். சரிங்களா? நண்பா என்பது விழிச்சொல். ரெண்டாவது என்ன இருக்கு, பயனிலை என்ன செய்யணும், அது கொண்டு முடியணும். அப்ப நண்பா படி அப்படின்ற போது நண்பா என்னும் இந்த விழிப்பெயர் என்ன செய்யுது, படி என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஆனாலும் இடையில என்ன செய்யல, எந்த விதமான சொல்லோ உருவோ என்ன செய்யல, மறைந்து வரல, வெளிப்படையாகவே பொருள் தெரிகிறது. ஆகையினால் இது விழித்தொடர். அடுத்து மூன்றாவது வினைமுற்று தொடர். மூன்றாவது என்னது, வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து. நல்லா கவனிங்க. சென்றனர் என்பது வினைமுற்று சொல். சரிங்களா? அதோட முடிஞ்சு போச்சு. அந்த சொல்லு வினைச்சொல் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? படித்தான், கேட்டான், பார்த்தான், ஓடினார், ஓடினார். சரிங்களா? ஓடினாள், ஓடினார். இது எல்லாமே என்னதுதான், வினை முற்று சொற்கள். வினை முடிஞ்சு போயிருச்சு. இங்க சென்றனர் என்பது முடிஞ்சிருச்சு. அப்ப வினைமுற்று தொடர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து. ஒரு வினைமுற்று ஒரு பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் அது வினைமுற்று தொடர். அவ்வளவுதான். நம்ம எப்படி நினைவில் கொள்ள வேண்டும், வினா எப்படி கேட்பாங்க, ஒரு வினைமுற்று சொல் முன்னும் ஒரு பெயர் சொல் அல்லது என்னது பெயர் சொல் என்னது பின்னும் அல்லது பெயர் சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்தால் அது என்ன தொடர் அப்படின்னு கேட்கலாம். என்ன தொடர், வினைமுற்று தொடர். அப்ப வினைமுற்று தொடர்ல வினைமுற்று சொல் முன்னால் இருக்கும், பெயர் சொல் பின்னால் இருக்கும். இருந்தாதான் அது வினைமுற்று. சரிங்களா? வினைமுற்று தொடர்ல வினைமுற்று சொல் முன்பும் பெயர் சொல் பின்பும் இருந்து இடையில எந்த உருவுகளும் மறையாது இருந்தால் அது என்னது, வினைமுற்று தொடர். சரிங்களா? எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் என்பது. அடுத்து பெயரச்ச தொடர் என்றால் என்ன? வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை. சரிங்களா? வரைந்தது என்பது என்னது, எச்ச வினை சொல். வரைந்த. சரிங்களா? எச்ச வினை சொல். சரிங்களா? ஓவியம் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல் என்ன செய்யல, மறைந்து வரதுல. ஆகையினால இது பெயரச்ச தொடர். நல்லா கவனிச்சுங்க. ஓவியம் என்பது பெயரு, வரைந்த என்பது எச்சம், அதனால இது பெயரச்சம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதை வச்சு டக்குன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க புத்தகத்தில் கொடுத்துருக்க விளக்கத்தையும் சொல்லணும் உங்களுக்கு. சரிங்களா? ஓவியம் என்பது பெயர் சொல், அதோட முன்னால் கூடிய வரைந்த என்பது என்னது எச்ச சொல். எச்சத்தில் என்னது, பெயரை கொண்டு எஞ்சி இருந்தால் அது பெயரச்சம். அவ்வளவுதான். இதே வினையை கொண்டு எஞ்சி இருந்தால் அது வினையச்சம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ரைட். இடையில் என்ன செய்யலாம், எந்த சொல்லும் மறையாமல் இருக்கனால இது என்னது, பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம் என்பது பெயரச்ச தொடர். அடுத்து வினையச்ச தொடர். அடுத்தே கொடுத்துட்டாங்க. தேடி பார்த்தான். பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். அவ்வளவுதான். தேடி பார்த்தான் அப்படிங்கிற இந்த தொடர்ல தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில என்ன செய்யல, எந்த எச்ச சொல்லுமே மறையல. ஆகையினால் இது என்னது, வினையச்ச தொடர். நல்லா கவனிங்க. வினையச்ச தொடர்ல முன்னால முதல்ல என்ன செய்யும், வினை எச்ச சொல் இருக்கும், பின்னால என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு வினை முற்று சொல் இருக்கும். அப்பதான் அது என்னது, வினையச்சம். சரிங்களா? இல்லைன்னா அது என்ன ஆயிரும், வேற ஏதாவது மாறிடும். இப்போ இங்க பெயர் இருந்தா பெயரச்சமா மாறிடும். சரிங்களா? பெயர் வந்து என்ன செஞ்சிடும், பெயரா மாறிடும். இப்ப தேடி பார்த்தான் என்பதை எப்படி பெயரச்ச தொடர மாத்துறது, எங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னா, தேடிய கண்ணன் அப்படின்னு போட்டா அவள் என்ன செஞ்சிடும், அவ்வளவுதான் பெயரச்ச சொல்ல மாறும். ஏன்னா தேடிய ஆ என்பது என்னது, பெயரச்ச விகுதி. கண்ணன் என்பது ஒரு பெயரு. ஆகினால் அது என்னது, பெயரச்ச தொடர். சரிங்களா? அப்ப தேடி பார்த்தான் என்பது என்னது, வினையச்ச தொடர். காரணம் என்ன, தேடி என்பது ஒரு வினையச்சம், பார்த்தான் என்பது ஒரு வினைமுற்று. அப்ப வினையச்ச தொடர் என்ன செய்யும், ஒரு வினைமுற்று சொல்லை கொண்டு முடியும். அவ்வளவுதான். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார். எதை எழுதினாரு, கவிதையை எழுதினார். ஐ என்பது வேற்றுமை உறுப்பு, அது வெளிப்படையா வந்துருச்சு. அவ்வளவு வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? கவிதையை எழுதினார். பாடத்தை படித்தார். சரியா? ஒட்டகத்தை மேய்த்தார். எப்படின்னா வச்சுக்கோங்க. பாடத்தை படித்தார், கவிதையை எழுதினார். இதில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். சரிங்களா? அது ஐ மட்டும் இல்ல, வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே சரிங்களா மறையாம வெளிப்படையா வந்து ஒரு பொருளை உணர்த்தினால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர். அவ்வளவுதான் விஷயம். அப்ப வேற்றுமை உறுப்புகள் மொத்தத்தின ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய இந்த 6 வேற்றுமை உறுப்புகளும் ஒரு தொடர்ல இடையில மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னது, வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா? கண்ணனால் படித்தான்.
சரிங்களா? கண்ணனால் படைத்தான், பானையை வணைந்தான். இதெல்லாம் என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அடுத்து இடைச்சொல் தொடர் மற்று பிற, மற்று கூட்டல் பிற. இதில் மற்று என்னும் இடைச்சொல், மற்று என்பது என்னது? இடைச்சொல். வினா கண்டிப்பா கேட்பாங்க. இது என்ன சொல்? மற்று என்பது என்னது? இடைச்சொல். மற்று பிற அப்படின்னு ஒரு தொடர். சரிங்களா? மற்று பிற என்பது என்னது? ஒரு தொடர். இதுல மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது என்னது? இடைச்சொல் தொடராகும். ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. மற்று பிற என்பதுல மற்று என்பது என்ன செய்யுது? இடைச்சொல் வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் என்றால் என்ன? இடைச்சொல் வெளிப்படையாக வரும். இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு என்ன? மற்று பிற. எப்படி பிரிக்கலாம்? மற்று கூட்டல் பிறன்னு பிரிக்கலாம். மற்று என்பது என்னது? இடைச்சொல். ரைட். அடுத்து வந்து உரிச்சொல் தொடர். சரிங்களா? உரிச்சொல் என்றால் என்ன? சால, தவ, நனி, உரு, களி, கூர் நிறைய இருக்கு உரிச்சொற்கள். சரிங்களா? இங்க உரிச்சொல் தொடர் என்பது சாலவும் நன்று. இதில் சாலை என்னும் உரிச்சொல் என்ன செய்யுது? வெளிப்படையாக வந்திருக்கணும். அது உரிச்சொல் தொடர். தொகாநிலைன்னா என்னது? வெளிப்படையா வரணும், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். அப்ப சாலவும் நன்று என்பதுல சாலை என்கின்ற அந்த உரிச்சொல் என்ன செய்யுது? வெளிப்படையாக வந்திருக்கு. ஆகினால் இது என்ன தொடர்? உரிச்சொல் தொடர். சரிங்களா? ரைட். அடுத்து அடுக்கு தொடர். இது ரொம்ப முக்கியம். நன்று நன்று நன்று. ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வந்து பிரித்து பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரித்து பொருள் தரலைன்னு வச்சுக்கோங்க, அது அடுக்கு தொடரே கிடையாது. சரிங்களா? ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வந்து பிரித்தால் பொருள் தரணும். தந்தால் தான் அது என்னது? அடுக்கு தொடர். இல்லைன்னா அடுக்கு தொடரே கிடையாது. அப்ப நன்று 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 இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் ஆகும். ஒரே சொல் என்ன செய்யுது? பல முறை அடுக்கி வந்துள்ளது. ரெண்டாவது என்ன செய்யுது? வெளிப்படையாக இருக்கு. ஆகினால் இது என்னது? அடுக்கு தொடர். இடையில எதுவும் என்ன செய்யல? மறல. என்ன செய்யல? மறையல. இப்ப கலகலவென சிரித்தான். கலகல, கல, கல அப்படின்னு எழுதுறோம். இது ஒன்றுக்கு மேற்பட்டே வருதுல, இது அடுக்கு தொடர்னா இல்ல. இத பிரிக்க முடியாது. பிரிச்சோம்னா என்ன செய்யாது? பொருள் கல என்பது பொருள் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அது என்னது? ஒரு ஓசை குறிப்பு, ஒலி குறிப்பு சொல். அப்ப இரட்டை கிளவியில என்ன செய்யும்? பெரும்பாலும் ஒலி குறிப்பு சொற்களா தானே செய்யும் இருக்கும். இது என்னது? இரட்டை கிளவி. உங்க வீட்டு கிளவி எங்க வீட்டு கிளவியான்னு கேட்கக்கூடாது. கிளவி என்பென்றாலும் பதம் என்றாலும் மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஏன் நெல்லி என்றால் கூட என்ன செய்யும்? சொல்லைத்தான் குறிக்கும். வேணா கீழே எழுதுறேன். கிளவி, பதம், மொழி, சொல். 10ஆம் வகுப்புல நெல்லு கூட என்ன செய்யுது? இதுல என்னது? சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். அப்ப இரட்டை கிளவி என்றால் பிரிக்க முடியாதது. அது பெரும்பாலும் ஒலி குறிப்பு சொற்கள் தான். சரிங்களா? பாரதிதாசனுடைய பாட்டு ஒன்று இருக்கு. மலையே மலையே வாவா, நல்ல வான புனலே வாவா, இவ்வையத்தமுதே வாவா, தகரப்பந்தல் தனதனவென்ன, தாளும் கூரை சலசலவென்ன, நகரப் பெண்கள் செப்பு கூடங்கள் நன்றெங்கும் கனகனவென்ன, மலையே மலையே வாவா, நல்ல வான புனலே வாவா அப்படின்னு ஒரு பாட்டு. சரிங்களா? இன்னைக்கு அந்த பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தனதன, கனகன, சலசல இதெல்லாம் என்னது? இரட்டை கிளவி சொற்கள். பிரித்தல் பொறுத்தராது. ஆனா அடுக்கு தொடர்ல என்ன செய்யும்? ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஒரு சொல் அடுக்கி வந்து பிரித்தால் பொருள் தரும். அப்படி பொருள் தந்தால் என்னது? அடுக்கு தொடர். இதோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அப்ப தொகை 6, தொகா எத்தனை? 9 அப்படின்னு செஞ்சா பார்த்துட்டோம். தொகை என்னும் சொல்லுக்கு தொக்கி மறைதல் என்பது பொருள். தொகா என்பதற்கு வெளிப்படையாக சொல்லோ உருப்பன செய்யும். ஒரு தொடருக்குள்ள வெளிப்படையா வந்துருச்சு அப்படின்னா, மறையாது வெளிப்படையாக வந்தால் அது தொகாநிலை. அது தொகாநிலை எத்தனை? மொத்தம் 9. தொகை என்பது என்னது? ஒரு தொடருக்குள்ள சொல்லும் உருவும் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது என்னது? தொகை அப்படின்னு செஞ்சான். இந்த வகுப்பில் முழுமையாக பார்த்தோம். கண்டிப்பாக இதிலிருந்து 1 அல்லது 2 வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்க இந்த ஆசிரியர் தகுதி எல்லா தகுதி தேர்வுக்கும் என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பாடத்தை. சரிங்களா? எஸ்ஜிடியா இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, மற்ற இது டிஎன்பிசி குரூப் 4 இருந்தாலும் சரி, எத்தனை தேர்வுகள் இருக்கோ அத்தனை தேர்வுகளுக்கு இது என்ன செய்யும்? பொருந்தும். ரைட். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. புக் பேக் கொஸ்டின். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ வேற்றுமை தொகை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களே வேற்றுமைன்னு கொடுத்துட்டாங்கல்ல. மற்ற ஆப்ஷன் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வினாவை அதுக்கு தான் தெளிவாக படிக்கணும். வினாவிலே விடையை கொடுத்துட்டாங்க அவங்களே. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வேற்றுமை தொகை தானே. ரைட். அடுத்து செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்மரம் முன்னால் என்ன இருக்கு? செம்னா என்ன? சிவந்த அப்படின்னு அர்த்தம். மரம் என்பது ஒரு பெயர். சரிங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை மரம்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்?
செம்மை கூட்டல் மரம்னு என்ன செய்யலாம், இதை பிரிக்கலாம். மை என்பது என்னது, பண்பு தொகை விகுதி. ஒரு சொல்லை பிரிக்கின்ற பொழுது மை விகுதி வந்துட்டா அது கண்டிப்பா பண்பு தொகை தான். சரிங்களா? சரி, ரைட். செம் என்பது என்னது, செம் கூட்டல் மரம் என்ன செய்யும், செம்மரம் என்று புணரும். ரைட். இது என்னது, பண்பு தொகை. இது என்ன வகையான பண்பு, செம் என்னது சிவந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னது, நிறப்பண்பு. அவ்வளவுதான். எவ்வளவு விஷயங்கள் வருதுன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப செம்மரம் என்பது சொல்லை பிரிக்கின்ற பொழுது மை விகுதி வருது, ஆகினால அது பண்பு தொகை. அன்மொழி தொகையா இல்ல, வினை தொகையா இல்ல, காலம் கறந்த பெயரச்சம் தான் அது வினை தொகை. அப்ப அதுவும் கிடையாது. எனும் சொல்லுங்க மறைஞ்சு வந்திருக்கா, அப்படி இல்ல, உண்மை தொகையும் கிடையாது. சரிங்களா? அடுத்து கண்ணா வா என்பது என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னவா, கண்ணா வா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணா அப்படின்னால என்னது, விழிதான், அழைத்தல் தான். எழுவாயா இல்ல, வினை முற்றா இல்ல, வேற்றுமையும் கிடையாது. அப்ப என்னது, கண்ணாவா என்பது விழித்தொடர். அப்ப இதுதானது சரி. சரிங்களா? இப்படி எடுத்துக்காட்டுகள் கொடுத்துட்டு கூட நம்மகிட்ட என்ன செய்யலாம், வினாக்கள் கேட்கலாம். புக் பேக் கொஸ்டின். அடுத்து பொறுத்துக, பெயர் எச்ச தொடர். ரெண்டாவது சொல்லு பெயரா இருக்கணும், முன்னால் இருக்கக்கூடிய சொல் என்ன செய்யணும், எச்சமா இருக்கணும். இங்க எதுல பெயர் இருக்கு, ரெண்டாவது சொல்ல, இது பெயர் கிடையாது, இதுவும் பெயர் கிடையாது, முடித்தானும் பெயர் கிடையாது. சோழன் பெயர், பாடல் பெயர். ஆனா வென்றான் என்பது எச்சம் கிடையாது, முற்று. அப்ப எழுதிய பாடல். அப்ப இதுதான் சரி. அப்ப எது பெயரச்ச தொடர், எழுதிய பாடல். அப்ப இதுதான் ஒண்ணு. அடுத்து வினையச்ச தொடர். வினைச்சொல் எங்கெங்க இருக்கு, இந்த இருக்கு, படித்தால் இருக்கு, முடித்தான் இருக்கு. ஆனா வினை எச்சமா இருக்கணுமே. அப்ப ஒரு வினைமுற்றுக்கு முன்னால ஒரு வினை எச்ச சொல் இருந்தால் அது என்ன செய்யும், வினை எச்சமா மாறும். அப்ப வினை எச்ச தொடர் எது, பாடி முடித்தான். அதான் சரி. அடுத்து வினை முற்று என்னது, வினை முற்று தொடர். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எழுவாய் தொடர், விழித்தொடர் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்ப வினை முற்று தொடர் என்னது, வென்றான் சோழன். பெயர் பின்னால் இருக்கும், வினைமுற்று சொல் என்ன செய்யும், முன்னால் இருக்கும். பெயர் பின்னும் வினைமுற்று சொல் முன்னும் இருந்தால் அது என்னது, வினைமுற்று தொடர். அப்ப இதுதான் என்னது, 3 வினைமுற்று தொடர். அடுத்து எழுவாய் தொடர். 2 சொற்களுக்கு இடையில எந்த விதமானது மறையாம ஒரு பெயர் ஒரு எழுவாய் என்ன செய்யும், டைரக்டா ஒரு பொருளை தந்தா அது என்னது, எழுவாய் தொடர். கார்குழலி படித்தால், அவ்வளவுதான். கார்குழலி எழுவாய், படித்தல் என்பது ஒரு வினை, ஒரு பயனிலை. எழுவாய்க்கும் பயனிலைக்கு இடையில என்ன செய்யலாம், எதுவுமே மறையில, வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப கார்குழி படித்தல் என்பது என்னது, எழுவாய் தொடர். சரிங்களா? அடுத்து விழித்தொடர் என்னது, பார்த்தாலே தெரிஞ்சுங்க, புலவரே அழைச்சாச்சு, அவ்வளவுதான். புலவரே வருக. சரிங்களா? அப்ப புலவரே என்பது என்னது, விழிச்சொல். ஆகையினால் அது விழித்தொடர். ரைட். அப்புறம் தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், அவையாவை. இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரவு பகல் என்பது எவ்வகை தொடர்னா உண்மை தொகை. சரிங்களா? இரவும் பகலும். இதை விரிச்சு எழுதாம எப்படி எழுதலாம், இரவு பகல இரவும் பகலும் எழுதலாம். இரவும் பகலும். சரிங்களா? அப்ப இரவும் பகலும் என்பது என்னது, உண்மை தொகை. சரிங்களா? எனும் சொல் என்ன இருக்குங்க, மறைந்திருக்கிறது. ஆகையினால் இது என்னது, உண்மை தொகை. அப்ப எனும் சொல் வெளிப்படையாக வந்தா எண்ணுண்மை. அன்மொழி தொகை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. என்ன செஞ்சுட்டோம், விளக்கிட்டோம். கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. இது தேர்வுக்கு வருமா அப்படின்னா தேர்வுக்கு வராது. ஆனா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுவோம். இடி மழை வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடி கொண்டு மழை வந்ததா, இல்லை இடி இருந்து மழை, இடி உடைய, இடி காட்டிலும், இடியாக, இடி நின்று, இடியுடன், இடி விட, இடி பொருட்டு. அப்ப மழை எப்படி வந்தது, இடியுடன் வந்தது. இப்போ நம்ம சேர்த்தது மாதிரி இடியுடன் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஏன் யூ வருது அப்படின்னா இ ஐ வழி எவ்வும் என்பது உடம்படுமை புணர்ச்சி. இதுக்கு கூட ஒரு புணர்ச்சி நடத்த முடியும். இடி கூட்டல் உடன். இது எப்படி சார் இடியுடன் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா, இங்க இட்டு கூட்டல் இ, இகர இற்று சொல். இங்க என்னது உயிர், இங்கேயும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் சேராது. அப்போ உயிரெழுத்தையும் சேர்க்க ஒரு மெய்யெழுத்து தேவை. அந்த மெய்யெழுத்து தான் உடம்படுமை. தமிழ்ல உடம்படு மெய்யெழுத்துகள் 2, யகர உடம்படுமை, வகர உடம்படுமை. சரிங்களா? அப்ப அதுக்கான விதி இங்க எப்படி இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அதுக்கான விதி இ ஐ வந்தால் யகர உடம்படுமை பயன்படுத்துங்க. இ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வந்துச்சுன்னா வகர உடம்படுமையை பயன்படுத்துங்க. எங்க முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்து இ ஐ வந்துச்சுன்னா
யகர உடம்படுமையை பயன்படுத்தணும். இது உடம்படுமைக்கான விதி. ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வகர உடம்படுமையை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்ப இங்க ஈ தான் வந்திருக்கு. யகர உடம்படுமையை பயன்படுத்துறோம். அப்புறம் ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்றதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது விதி. அப்ப ஈ கூட்டல் ஊ என்ன செய்யும்? யூவா மாறி இடியுடன் என்று புணரும். இப்ப புரியுதா ஏன் உடனை சேர்த்திருக்கோம்னு? சொல்ல பிரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பிரித்த சொல்லை மறுபடியும் நமக்கு என்ன செய்யணும்? சேர்க்க தெரியும். சரிங்களா? ரைட். அப்ப இடியுடன் மழை வந்தது என்பதுதான் என்னது? சரி. அங்க உடன் கொடுத்துருக்காங்க. நம்ம யுடன் அப்படின்னு என்ன செஞ்சோம்? சென்டென்ஸ் கரெக்டா எழுதியிருக்கோம். ரைட். அடுத்து மலர்விழி தேர்வின் ஆயத்தமானால் தேர்வின் உடன் தேர்வு கொண்டு தேர்வு இருந்த தேர்வுடைய காட்டிலும் சேருமா? இல்ல தேர்வின் பொருட்டு மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். அடுத்து அருவி மலையில் வீழ்ந்தது. அருவி மலையில் கொண்டு வீழ்ந்தது, இருந்து வீழ்ந்தது. அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. எழுதலாமா? மலையை காட்டிலும் உடன் மலையை விட விழுந்ததுன்னா எழுத முடியாது, தப்பாயிரும். மலையாக விழுந்தது இல்லை. அப்ப அருவி மலையில் இருந்து விழுந்தது. விழுந்தது இல்ல, வீழ்ந்தது. தமிழை சுவையான மொழி உண்டோ? என்ன எழுதலாம்? தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? ஏன்னா சில நேரம் இப்படி மொழித்திறன் பயிற்சி வந்து ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, வினாவா கேட்டு விட்டுறாங்க. அடுத்து யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவிகளில் ஒன்று. யாழ் தமிழரின் இசைக்கருவிகளில் ஒன்று. சரிங்களா? எங்க இருக்கு? தமிழர். இங்க வேற என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? தமிழர் உடைய. தமிழர் உடைய உடைய என்பது கொடுத்துருக்காங்க. இப்ப யாழ் தமிழருடைய இசைக்கருவிகள் ஒன்று. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவம் திருக்குறள். சரிங்களா? அப்ப யாழ் என்பது என்னது? பண்டைய காலத்து இசைக்கருவி, இன்றைய இல்லை. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. கண்டிப்பா ஒரு அகர வரிசைப்படுத்துனா கேட்டாங்க அப்படின்னா இதுல கேட்டுருவாங்க. இதை அப்படியே கொடுத்து கூட கேட்பாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம அகர வரிசைப்படுத்துக்க அப்படின்னால நல்லா கவனிச்சுங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க அகர வரிசைப்படுத்துன்னு. சரிங்களா? எப்பவுமே வினா அந்த கேள்வியை படிங்க. அகர வரிசைப்படுத்தினா முதல் எழுத்து தான் இருக்கணும், உயிரெழுத்தாக தான் இருக்கணும். சரிங்களா? முதல் வரக்கூடிய சொல்லு உயிர் சொல்லாதான் இருக்கணும், உயிரெழுத்து சொல்லாதான் இருக்கணும். அப்ப என்ன செய்ய? நம்ம கண்ணை மூடிட்டு அவங்க என்ன வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க. உயிரெழுத்துல இருக்கக்கூடிய சொல்லு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம உயிரெழுத்துல என்னென்ன சொல்லு இருக்கு அப்படியே பாருங்க. இது பூராமே என்னது? பண்டைய காலத்து இசைக்கருவிகள். படகம், தவில், கணப்புரை, பேரியால், உருமி, உடுக்கை, 2 சொல் வருது. அடுத்து வேற என்ன இருக்கு? அப்போ உயிரெழுத்து சொல்லு இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. அடுத்து மகுடி இல்லை. அப்போ உரிமையா உடுக்கியா இதுதான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த உரிமை உடுக்கையில் 2வது சொல்ல பாருங்க. ரெண்டுமே முதல் சொல்லு என்ன செய்யுது? முதல் எழுத்து என்ன செய்யுது? ரெண்டுமே ஒன்றா இருக்கு. அடுத்து நம்ம 2வது சொல்லுக்கு வந்துடணும். ரூ முன்னால் வரணுமா, டூ முன்னால் வரணுமா? கசட தவற. சரிங்களா? இக்கு இங்கு இச்சு இஞ்சி எட்டு இன்னு இட்டு தான் என்ன செய்யுது? முதல்ல வருது. அப்போ டூவில் இருக்கக்கூடிய சொல்லு தானே செய்யும்? முதல்ல வரும். ரூ என்பது கடைசி, இரு இன்னு கடைசியில் தானே செய்யுது? இருக்கு மெய்யெழுத்தில். அப்போ உடுக்கை என்பதா 1, அடுத்து உரிமை என்பது 2. வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு? உயிரெழுத்துக்கள் எதுவும் இருக்கா? இல்லை. எப்பவுமே அகர வரிசை கொடுத்தாங்கன்னா அவங்களே அகர வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? உயிரெழுத்துக்கு தான் என்ன செய்யணும்? முதன்மை கொடுக்கணும். அடுத்து மெய்யெழுத்துக்களுக்கு என்ன செய்யணும்? உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முதன்மை கொடுக்கணும். ஏன்னா மெய்யெழுத்து சொல்லுக்கு முதல்ல தமிழில் வராது. ஆனால் ஒரு மெய்யோ என்ன செய்யும்? ஒரு உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய்யை என்ன செய்யும்? சொல்லுக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன செய்யும்? பொருள் தரும். ரைட். இது பூரா உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்கள். அதுல முதல் என்ன வரணும்? கா சொல் இருக்கான்னு பாருங்க. கால அந்த ஒன்று இருக்கு. கணப்பறை கா. வேற எதுவும் காலம் இருக்கா? கால வேற எதுவுமே இல்லை. அப்போ 3 கணப்புரை இதுதான். இக்கு இங்கில சொல்லு இல்லை. இக்கு இங்கு. அடுத்து இச்சு சா. சாலை என்ன சொல்லு இருக்கு? சாலை ஏதாவது இருக்கா? இல்லை. இக்கு இங்கு இச்சு. இஞ்சு இஞ்சில் சொல்லு இருக்கா? ஞாலை இல்லை. அடுத்து இட்டுல வராது, சொல்லுக்கு முதல்ல வராது. இட்டு இன்னும் வராது. அடுத்து இத்து. இத்துல வந்து தவில் இருக்கு, தவண்டை இருக்கு. சரிங்களா? தவில் தவண்டை. தவில் தவண்டை. இப்போ தவில்ல வா முன்னால் வருமா, வி முன்னால் வருமா அப்படின்னா ஆ முன்னால் வருமா, ஈ முன்னால் வருமா? அவ்வளோதான். இவ்வு கூட்டல் ஆ, இவ்வு கூட்டல் ஈ. அப்போ இவ்வு கூட்டல் ஆ தான் என்ன செய்யும்? முன்னால் வரும். அப்போ தவண்டை தான் 4. சரிங்களா? ரைட். அடுத்து 5 வந்து என்னது? தவில் என்பது 5. அடுத்து இப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து பார்த்துட்டோம். அடுத்து இந்து நகர வரிசை எழுத்து இருக்கா? நகர வரிசை சொற்கள் எங்கே இருக்குது? நாலந்தா இருக்குது. நாகஸ்வரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் முடிச்சிடும் நம்ம.
இது எத்தனாவது சொல்? 6வது சொல். நாகஸ்வரம் என்பது 6. அடுத்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு. இப்புல வரக்கூடிய சொல் என்னது? இங்க ஒண்ணு பிடில் இருக்கு. அடுத்து பேரியாழ் இருக்கு. அடுத்து படகம் இருக்கு. அப்ப இப்பு கூட்டலாம் இதுதான் முதவா இருக்கும். அப்ப இதுதான் 7 படகம். பா, பா, பி. பி தான் என்ன செய்யும்? 8. பி, பூ, பூ, பே, பே கடைசியா தான் என்ன செய்யும்? இது வரும். அப்ப இதுதான் என்னது? 9. அப்ப மகுடி என்ன செய்ய கடைசியா வருது. இது 10. அவ்வளவுதான். அகரவரிசை சொற்கள். அகரவரிசைப்படி எழுதிட்டோம். அப்ப எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, ரிஸ்க்லாம் இல்ல. ஏன் இவ்வளவு நேரம் நேரம் செலவழிச்சு சொல்றேன் அப்படின்னா, விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அகரவரிசைப்படுத்துன்னு குடுத்துட்டாலே, கண்ண மூடிட்டு என்ன செய்யணும்? உயிர்மெய் எழுத்துக்களை கொண்ட சொற்கள எடுத்துக்கிறோம். சரிங்களா? அத என்ன செய்யணும்? நம்ம சரிப்படுத்திக்கணும். அடுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். ரைட். அடுத்து இணை சொற்கள். கண்டிப்பா இதுல வந்து ஒண்ணு சொல்லலாம், ஒரு வினா கேட்கலாம். இது ஒரு இலக்கண பகுதியில நம்ம யாரும் அறியாத ஒரு இலக்கண பகுதி. சரிங்களா? அது நம்ம யாரும் இல்ல. நீங்க யாரும் அறியாத ஒரு இலக்கண பகுதி. தமிழாசிரியர்கள் இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றவர்களுக்கு கொஞ்சம் அது சிரமம் தான். இணை சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். வலும்னா வலிமையூட்டும்னு அர்த்தம். அவற்றை இணை சொற்கள் என்கின்றோம். எடுத்துக்காட்டாக, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். அதென்ன பாராட்டி சீராட்டி வளர்க்கிறது? இணை சொற்கள் 3 வகைப்படும். அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. வினா இதுதான். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? ரொம்ப எளிமையானதா இருக்கும். ஆனா மற்ற மாதிரி என்ன செய்ய முடியாது. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? அந்த இது கிடையாது. வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? அதெல்லாம் ஈஸியா அடிச்சிருவான். இது என்னது? இணை சொற்களை தெரிஞ்சாதான் எழுத முடியும். அப்ப இணை எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் மொழித்திறன் பரிசுல வருது. சரிங்களா? இணை எத்தனை 3 வகைப்படும். என்னென்ன? நேரிணை 1, எதிரிணை 2, செரியிணை அப்படின்னு என்ன செய்றாங்க? 3 குடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்னும் என்னன்னு என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. நேரிணை சொற்கள்னா ஒரே பொருளை தரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு என்னது? சீரும் சிறப்புமாக பேரும் புகழோடு வாழ்ந்தான். இதெல்லாம் என்னது? ஒரே பொருளை தரக்கூடியது. பேரும் புகழோடு. பேரும் புகழும் ஒண்ணுதான். சரிங்களா? சீரும் சிறப்புமா என்ன செய்றேன்? நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரே பொருளை தரக்கூடிய இணைக்கு என்ன பேரு? நேரிணை என்பது பெயர். வினா கேட்கலாம். ஒரே பொருளை தரும் இணை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேரிணையா அல்லது இணை எதிரிணையா அடுத்து செரி இணையா என்ன செய்யலாம்? 4 வினையை நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய இணை சொற்கள் என்ன செய்றாங்க? நேரிணை அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பொருளை தரும் நேரிணை. ஒரே பொருள் அன்லைன் பண்ணிக்கங்க. எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும். சீரும் சிறப்பும் எவ்வகை இணைச்சொல் அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். அடுத்து எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை. அதுலயே வினா வந்துருச்சு. எதிரெதிர் பொருளை தந்தால் அது எதிரிணை. அது எப்படி வருது? இரவு பகலா கஷ்டப்பட்டு படிச்சேன். இரவு பகலா கஷ்டப்பட்டு நான் படிச்சேன். நம்ம பேச்சு ரா பகலா படிச்சேனப்பா. கண் முழிச்சு என்ன செஞ்சேன் நானு? ரா பகலா படிச்சேன்னு சொல்றோம்ல அதுதான். இரவு பகல். சரிங்களா? வாழ்க்கையில் இருந்தா உயர்வு தாழ்வு இருக்கதாயா செய்யும். வாழ்க்கையில் இருந்தா உயர்வு தாழ்வு இருக்கதா செய்யும். இதெல்லாம் என்னது? எதிரெதிர். அப்ப இரவு பகல் என்பது எதிரெதிர் சொற்கள். உயர்வு தாழ்வு என்பது என்னது? எதிரெதிர் சொற்கள். சரிங்களா? அதனால எதிரெதிர் பொருளை தந்தால் அது என்னது? அந்த இணை சொற்கள் என்ன செய்றாங்க? எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து பொருளின் செறிவை குறித்து வருவன செரியிணை எனப்படும். அதிலே வினை வந்துருச்சு. செறிவைன்னு சொல்லிட்டாங்க. பொருளின் செறிவை குறித்து வருவன என்னது? செரியிணை. சரிங்களா? பச்சை பசேல்னு இருக்கு. பச்சை பசேல்னு பொருளுடைய செறிவை சொல்லுது. வெள்ளை வெளியேறுன்னு. சரிங்களா? அந்த வெள்ளாவி வச்சு வெளுத்தாயன பாட்டுல இருக்குல்ல அதுதான். பச்சை பசேல் பச்சை நிறமே பச்சை நிறமே. பச்சை பசேல்னு இருக்கு. பாறை கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் என்ன செய்யுது? எங்களுடைய வயல் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. நல்லா என்ன செய்யுது? பசுமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வெள்ளை வெளையேன்னு இருக்கான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? வெள்ளை வெளையேன்னு இருக்கான். இதெல்லாம் என்னது? செறிவை சொல்லுது. ஒரு பொருளினுடைய செறிவை சொல்லுது. பசேல் பச்சை பசேல் பசுமையான அப்படின்னு அர்த்தம். வெள்ளை வெளையர்னு ஓவர்னு அர்த்தம். ஓவரா வெள்ளையா இருக்கேன் அர்த்தம். வெள்ளை வெளையேன்னு இருக்கான் பாடுறான் அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் என்னது? ஒரு பொருளினுடைய செறிவை என்ன செய்யுது? மிகுதியை. செறிவுனா மிகுதின்னு அர்த்தம். மிகுதியை சொல்வதனால அது என்னது? செரியிணை எனப்படும். அப்ப பச்சை பசேல் வெள்ளை வெளையர்லாம் செரியிணைக்கான எடுத்துக்காட்டுகள். இரவு பகல் உயர்வு தாழ்வு என்பதில் என்னது? இணை எதிரிணைக்கு என்னது? எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? எதிரிணைக்கு எடுத்துக்காட்டுகள். சீரும் சிறப்பும் பேரும் புகழும் என்பதில் என்னது? நேரிணைகள். சரிங்களா? ரைட். அப்ப இந்த 3 வகையான இணை சொற்கள் நம்மகிட்ட என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து வேறு ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்காட்டுகள் வருமா அப்படின்னு என்ன செய்வோம்? பார்ப்போம்.